ஓபிஎஸ் மோடிஜிக்கு எதிராக கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு. ஆஹா அப்படின்னலாம் நம்ம குதூகலப்பட தேவையில்லை. இப்படித்தான் இருப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு சந்திச்சிருந்தா இப்படி ஒரு கண்டனத்தெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு திராணியே இல்லாம போயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு போக்குடம் இல்லாம தவித்துக் கொண்டிருப்பவராக ஓபிஎஸ் இருக்கிறார். என்னன்னாக்க டிடிவி தினகரன் மாதிரி ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கல. அப்படி தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி சரி வா வா ஒரு 2 சீட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கும் அதிமுக உரிமை மீட்பு போராட்ட குழு அப்படின்னு ஒண்ணு வச்சு நடத்திட்டு தான் இருக்காரு. இவர் எங்க எதையாவது குட்டையை போட்டுருவாரோ, சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் துரோகம் செஞ்சது போல நமக்கு இப்ப ஏதாவது துரோகம் செஞ்சு நம்ம காலை வாரிடுவாரோ, முதுகுல குத்திடுவாரோ, நம்ம கிட்ட இருந்து கட்சியையும் பதவியையும் பின்னாடி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அந்த முதலமைச்சர் பதவியையும் இவர் கபலீகரம் பண்ணிடுவாரோன்ற பயத்துல ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் சேர்க்கவில்லை. தனி கட்சி ஆரம்பிச்சு